முருக பக்தர்கள் மாநாடு நடத்துறீங்க. ஏற்கனவே அரசாங்கமே முருகர் மாநாடு நடத்திருக்கு. நீங்களும் நடத்தலாம், ஒன்னும் தப்பு கிடையாது. ஆனா அமைச்சர் சேகர் பாபு அறநிலைத்துறை அமைச்சர் சொல்றாரு, அவங்க சங்கிகள் எல்லாம் ஒண்ணு கூடி எதையாவது அமைதியா இருக்கிற தமிழ்நாட்டை எதையாவது பிரச்சனை உண்டாக்கலாமா, மதத்தாலும் இனத்தாலும் சாதியாலும் தமிழ்நாட்டை பிளவுபடுத்த நினைக்கிற கூட்டம் நடத்துறது ஒரு மாநாடு. எங்க காசை போட்டு நாங்க நடத்துறோம். உண்டியல் காசை திருடி ஒண்ண மாதிரி நடத்தல. இல்ல வசூல் பண்றீங்க சேகர் பாபு. நீங்க பக்தர்கள் எங்க காசு, பக்தர்கள் நாங்க போட்டு வசூல் பண்றீங்க. ஒன்ன மாதிரி உண்டியல் இருந்து திருடல. உண்டியல் காசை திருடி பொழப்பு நடத்தல. இதெல்லாம் வந்து உண்டியல் காசை திருடி பொழப்பு நடத்தல. அறநிலைத்துறை டிஃபர்மேஷன் போட்டு நான் கோர்ட்டுக்கு வந்து பதில் சொல்றேன். எங்கெல்லாம் திருடிருக்காங்க, எங்கெல்லாம் திருடிருக்காங்க நான் அஃபிடேவிட் போட்டுறேன். ஊரே நாரட்டம். டிஃபர்மேஷன் போட சொல்ல அவனுக்கு. அந்த அறநிலைத்துறை அதிகாரிகளுக்கு ஆன்மர் தான் என் மேல டிஃபர்மேஷன் போடுவோம். ஒரு கோயில் விஷயம். என்ன கோயில் விஷயம்? கோயில் உண்டியல் காசை திருடி தின்ற நீங்க தாங்க அசிங்கப்படணும். உண்டியல் காசை ஏங்க திருவண்ணாமலையில அந்த ஊருக்காரன் கோயிலுக்குள்ள போய் அண்ணாமலையாரை பார்த்து எத்தனை வருஷம் ஆகுது தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா தெரியாதா சொல்லுங்க. பல வருஷம் ஆகுது. உள்ள போய் அண்ணாமலையார அந்த ஊருக்காரன் பார்த்து. இல்ல ரமணர் ஒரு தடவை முக்தி அடைகிறதுக்கு ஏதோ ஒரு கண்டிஷன், அந்த கண்டிஷன் மறந்துருச்சு. ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கணும் சன்னியாசத்துக்கு அப்புறம். இது அதான் அந்த ப்ராசஸ் அவர் பண்ணல. ஐயோ நம்ம பண்ணலையே, நம்ம முக்தி கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கிறார். அவருக்கு ஒரு குடுப்பனை இருக்கு. அவர் மனசுக்குள்ள ஏதாவது ஒரு கேள்வியோட ஏதாவது ஒரு புத்தகத்தை திறந்தாருன்னா அந்த கேள்விக்கான பதில் அந்த புத்தகத்துல இருக்கும். ஏதோ ஒன்னு எடுத்து டக்குன்னு திறக்கிறாரு, அங்க இருக்கு. திருவண்ணாமலை மண்ணில் ஒரு மனிதன் பிறந்தாலே அவனுக்கு முக்தி. அப்படிப்பட்ட மண்ணுல பிறந்த மக்கள் அந்த திருவண்ணாமலையார சாமியை பார்க்கணும். அதுதான் அந்த மக்களுடைய வழி. எங்க அண்ணாமலையார எங்களால பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லி. ஏன் பார்க்க முடியல தெரியுமா? சிதம்பரத்துல நடராஜ பெருமாள் கோயில்ல அந்த ஊர் மக்கள் டெய்லி போய் பாக்குறாங்க. ஏன்னா அது உங்க அறநிலை அபகரிப்புத்துறை கண்ட்ரோல்ல கிடையாது. நீங்க என்ன பண்றீங்க? பாம்பு மாதிரி கம்பி கட்டி 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 பணத்தை புடுங்கி